அதான் ஏப்ரல் 10th அந்த படம் ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஆக்சுவலாக பொங்கலுக்கு வர வேண்டிய படம் தான் இது. ஆமாங்க. ஆக்சுவலாக அவருடைய நீண்டகால லட்சியமே வந்து இந்த கார் ரேஸில் பெரிய மெடல்களில் வாங்கணுங்கிறது தான் ஒரு லட்சியமாக இருக்குது. ஸோ அதை நோக்கி ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் இசக். இன்னைக்கு வலைப்பை சந்தன் அவர்களுடைய அந்த முதல் பகுதியில் ஒரு சஸ்பென்ஸ் இருந்தது. அதாவது படங்களை பற்றி சொல்லிட்டு இருந்தாரு. அந்த படத்துடைய சில என்ன விளக்கம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ ரொம்ப ஸ்பெஷலாக வந்து என்ன விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கும் குட் பேட் அக்லி அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கான சில அப்டேட் வந்து இப்போ ஏதோ கொடுத்துருக்காங்க இந்த பொங்கலை முன்னிட்டு. அது எந்த மாதிரியான அப்டேட்? ஏப்ரல் 10th அந்த படம் ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஆக்சுவலாக பொங்கலுக்கு வர வேண்டிய படம் தான் இது. விடாமுயற்சியும் குட் பேட் அக்லியும் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட தயாராகிருச்சு. இதில் வந்து எந்த படத்தை முதல்ல கொண்டு வர்றது அப்படின்னு பேசும்பொழுது ஏற்கனவே முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட படம் விடாமுயற்சி தான். ஸோ அப்போ நியாயமாக அதுதான் வரணுங்கிறதுக்காக அஜித் என்ன பண்ணார், முதல்ல அந்த படம் வந்துட்டோம், இதை நீங்கள் அப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் இவங்க வந்து ஏப்ரல் 10th வர்றதா இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதான் குட் பேட் அக்லி வந்து அஜித்துக்கே ஒரு புது படமாக இருக்கும். இப்போ இது வரைக்கும் நம்ம அஜித்தை வந்து ஒரு ஹைஃபை லுக்குள்ளே பார்த்துட்டோம். அஜித்னா ஒரு பெரிய மனுஷன்டா, அவருக்குன்னு ஒரு இது இருக்குடா அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த படத்தில் வந்து ஒரு மசாலா அஜித்தை பார்ப்பீங்க. அவர் போட்டிருக்க கலர் சட்டையை நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஓகே, பயங்கரமாக இருக்குது. ஸோ அதில் ஒரு கலகலப்பான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கமர்ஷியல், முழுக்க ஒரு கமர்ஷியல் படம்னு வச்சுங்க. அந்த மாதிரி ஒரு படமாக அதை உருவாக்கியிருக்காங்க. அஜித் ரசிகர்களுக்கே அது வந்து ஒரு பெரிய ஒரு ரத்தம் பாஞ்ச மாதிரி இருக்கும். என்னடா இவ்வளோ நாளாக விஜய் நடிக்கிறாரு, ஒரே மசாலாவை அடித்து போட்டு அது வேறு மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. பட் இவர் மட்டும் ஒரு டிகினிட்டியோடு நடிச்சிக்கிட்டு இருக்காரு. இன்னும் தலைக்கு ஒரு டை அடித்து ஒரு கலராக ஷர்ட் போட்டு ஒரு கலராக ஷூ போட்டு ஏன் வண்ணம் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்லாம் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும்ல. ஸோ அது எல்லாத்துக்குமான விடையாக குட் பேட் அக்லி இருக்கும். ஓகே. இப்போது சமீபத்தில் அவருடைய பயிற்சியின் போது விபத்து. ஸோ இந்த விபத்து வந்து ஏன்னா நல்லாவே கார் ஓட்டக்கூடியவர், ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரி ஒரு விபத்து. அந்த விபத்துலேயும் தப்பிச்சிட்டாரு. ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப அவர் தப்பிச்சதே எங்களுக்கு போதும்பா, காரு விஷயத்துக்கெலாம் நீங்கள் போக வேண்டாம், படமே நடிங்க போதும் அப்படின்லாம் சோஷியல் மீடியாவில் போட்டு பண்ணுறாங்க. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாங்க. ஆக்சுவலாக அவருடைய நீண்டகால லட்சியமே வந்து இந்த கார் ரேஸில் பெரிய மெடல்களில் வாங்கணுங்கிறது தான் ஒரு லட்சியமாக இருக்குது. ஸோ அதை நோக்கி மெல்ல மெல்ல முன்னேறி இன்றைக்கி முக்கியமான ரேஸ்லலாம் இறங்கிட்டார். அதில் என்னென்னா இப்போ இந்த மாதிரி அந்த சுற்றுப்பாதை இருக்குல்ல, இதில் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட வளைவுக்குள்ளே தான் நீங்கள் சுற்றணும். அப்போ இந்த காரு போகிற வேகம் அந்த கரெக்டாக திருப்புற நேரத்தில் திருப்பாமல் விட்டிங்கன்னா அந்த எட்ஜில் இடித்து இந்த மாதிரி விபத்துகள் ஏற்படும். ஸோ அப்போ இது மாதிரி நீங்கள் கார் ரேஸு அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆவாங்க. ஸோ அதனால் வந்து அஜித் ஆகும்பொழுது நமக்கு பதட்டமாக இருக்குது. இப்போ நமக்கு முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் வந்து இப்படி ஆக்சிடெண்ட் பண்ணும்போது அடடா பார்க்க நல்லா இருக்கேன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் அஜித் மாதிரி ஒருத்தர், நமக்கு பிடித்தவர் ஒருத்தர் அந்த ஸ்பாட்டில் இருக்கும் பொழுது, அதுக்குள்ளே அந்த காருக்குள்ளே இருக்கும் பொழுது நமக்கு ஐயோங்கிற மாதிரி இருக்குது. நிறைய பேர் இங்கே ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு ஐயோ என்னடா அது அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி அழகாக பூ மாதிரி எந்திரிச்சு வெளியில் வர்றாரு. அடுத்த செகண்டு வேற ஒரு கார் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு. பெரிய விஷயம். ஸோ இந்த கட்ஸ் இருக்குல்ல, இந்த மன உறுதி இருக்குல்ல, அதுதான் இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் வேணும். அது தெரிந்தோ தெரியாமலோ இந்த மக்களுக்கு, அவருடைய ரசிகர்களுக்கு அவர் சொல்ல வர்றதே அதுதான். இந்த மன உறுதியை நீங்கள் வச்சுக்கங்கிறது தான். ஸோ அதனால் அஜித் வந்து ஒரு வியப்புக்குரிய மனிதராக எப்போவுமே இருக்கார். இப்போ பாருங்களேன், கோடியாக சம்பளம் கொடுக்கறதுக்கு இங்கே ஒரு கூட்டம் ரெடியாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் நீங்களே வச்சுங்க, இதை வர்றேன்ட்டு அங்கே கிளம்பி அங்கே போகிறாரு. அங்கே போய் போராடி மோதி இப்போ அதுக்கு எவ்வளோ செலவாகும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ அந்த கார் டேமேஜ் ஆச்சா, அந்த காரை எத்தனை நாளாக மீண்டும் ரெடி பண்ணுறதுக்கு? அப்போ அது எத்தனை காரு இவர் வாங்கி வச்சுருந்தாருன்னா அடுத்தடுத்து இது இல்லைன்னா இன்னொன்று போக முடியும். அப்போ அதற்கான முன் தயாரிப்புகள், அதற்கு செலவாகிற பணம், அந்த யூனிட்டு, அதற்கான பயிற்சியாளர், அப்படி இப்படின்னு பல கோடிகளை அங்கே கொண்டு போய் இறச்சிக்கிட்டு இருக்காரு அவர். இங்கே அவருக்கு கோடியாக கொடுப்பதற்கு சினிமா தயாராக இருக்கும்போது இன்னொரு பக்கம் அதை இறைச்சி ஒரு மெடல் வாங்குறதுக்கு அவர் அங்கே தயாராகிட்டு இருக்காரு. இந்த வினோதமான ஒரு 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 விருப்பத்தை என்ன சொல்றதுன்னு நமக்கு தெரியல. ஸோ அவருக்கான நிம்மதியே வந்து எங்கே ஆரம்பித்தாரோ அங்கே வந்து அவருக்கான ஆரம்பத்துலேருந்து அவருக்கு கேம்ஸ் மேலே ஒரு பெரிய ஆர்வம் உண்டு.
ஸோ அதை இப்போ என்ன சம்பாதிக்கணுமோ எல்லாமே சம்பாரித்து வச்சுட்டாரு. இனிமேல் அவருடைய லட்சியத்தை நோக்கி போகணும்னு போயிருக்காரு. படங்கள் கூட மெல்ல மெல்ல அவர் குறைச்சிட்டு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுற பிளான் வந்துட்டார். இப்போ 2 படம் பண்ணிகிட்டு இருந்தவர் இப்போ அதையும் ஒரு படமாக குறைச்சிடலாங்கிற மாதிரி வந்துருக்கு. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் டைரக்டர் சங்கர் அவர்களுடைய படத்தை பற்றி பயங்கரமாக இப்போ சமூக வலைதளங்கள்லாம் அது என்ன ஒரு விஷயம்னா, அந்த பாடல்களே வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குன்ற விஷயம் எல்லாரும் கேட்ட விஷயத்துலையும் சூப்பராக இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து தயாரிப்பாளரே சொல்லியிருக்காரு, பாடல்களுக்கு மட்டுமே ஒரு 75 கோடி செலவாகிருக்கு. ஸோ அப்படின்ட்டு அந்த பாடல்களுக்கான விஷயத்தை மட்டுமே சொல்லியிருக்காரு. இதை வாங்கிறதுக்கான சில எந்த ஒரு நிறுவனமோ அது வந்து முன் வந்திருக்கா, எப்படி என்ன மாதிரியான அது? இல்லை, அதெல்லாம் முன்வராமல் எப்படி இருக்கும்? அதுவும் ராம்சரண் நடித்த படம், தெலுங்கில் டாப்பு ஹீரோ அவர். அதனால் அவருக்கான பிஸ்னஸ்லாம் இருக்குல்ல. அதனால் இந்த பாடல்கள் எல்லாமே வந்து ஆடியோ ரைட்ஸ் அது இது மொத்தம் என்னென்ன ரைட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் விற்றுட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் எங்கேயுமே அந்த தேக்கம் கிடையாது. பட் 7 பாடல்களுக்கு 75 கோடியாங்கிறது நமக்கு தெரியல. எப்போவுமே சினிமாவில் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. ஒரிஜினலாக எவ்வளோ ஆயிருக்குன்னு நமக்கு அந்த அளவுக்கு ஆவதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை பெரும்பாலும். அப்போது சங்கர் படத்தில் பாடல்கள் வந்து எப்போவுமே ஸ்பெஷல். நான் கூட சில பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு பாட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த டான்ஸ் மாஸ்டரை கூப்பிட்டு எத்தனை பேர் சார் வேணும், இந்த பாட்டை எப்படி எடுக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் ஒன்று நடக்கும் டைரக்டரோட. அப்போ சார் ஒரு 20 பசங்க வேணும், 20 பொண்ணுங்க வேணும், அப்போ தான் இந்த குரூப்பில் ஆட வச்சு எடுக்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால், சரி ஓகே வர சொல்லுங்க அப்படின்னு. ஆனால் அந்த 20 ஆணையும் 20 பெண்ணையும் அவர் பார்ப்பார் தனித்தனியாக. வேறு எந்த டைரக்டரும் பார்க்க மாட்டாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் அழகாக இருக்கிறவங்கள முன்னாடி ஆட வச்சுட்டு அடுத்தடுத்து கொஞ்சம் சுமாரானவங்க கொஞ்சம் வயசானவங்கன்னு பின்னாடி அனுப்பிடுவாங்க. இது நடக்கும். ஆனால் சங்கர் படத்தில் நீங்கள் நல்லா கவனிங்க, முதல்ல ஆடுற பொண்ணு என்ன அழகாக இருக்கோ அதே மாதிரி கடைசியில் ஆடுற பொண்ணும் இருக்கும், நடுவில் ஆடுற பொண்ணும் இருக்கும், ஏஜும் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கும். அப்படி தான் கொண்டு வந்தால் தான் அவர் ஆடவே வைப்பார், இல்லைன்னா கிளம்புண்டுவார். ஸோ அந்த பர்ஃபெக்ஷன் இருக்குல்ல, அது வந்து சங்கர் படத்தில் எப்போவுமே இருக்கும். பாடல்களுக்கு தனியாக வந்து சங்கர் ஒரு அட்ராக்ஷன் கொடுப்பார். கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்கள் கூட ஒரு முறை கூட சொல்லியிருந்தீங்க. ஸோ படம்ன்றது அப்போ நடக்கக்கூடிய ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ளே நம்ம பார்க்கறது, பாடல் என்பது ரொம்ப வருடங்கள் தாண்டி எத்தனையோ வருடங்கள் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கும் நம்ம ஜெமினி கணேசன் பாட்டையும் சிவாஜி பாட்டையும் ரசிக்கிறோம்னா கண்டிப்பாக அந்த பாடல் எடுத்த விதம், அந்த டான்ஸ் கோரியோகிராஃபி, இது எல்லாமே தானே. ஆமாம். அப்போ அந்த எண்ணம் வந்து சங்கருக்கு ரொம்ப அழுத்தமாக உண்டு. அப்போ இந்த பாடல்களுக்கு ஒரு 75 கோடிங்கிறது தயாரிப்பாளர் சொன்னால் கூட செலவு நிறையா பண்ணியிருப்பாங்க, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. மற்ற படங்களை விட அதிக செலவு பண்ணியிருப்பாங்க, அதுதான். அப்புறம் சங்கருக்கு எப்போவுமே ஒரு வழக்கம் உண்டு, தன் படத்தை தயாரிப்பாளருக்கு காமிக்க மாட்டார். படம் ரிலீஸ் அன்னைக்கு நீங்கள் பார்த்துங்க, அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி சங்கர் மட்டும்தான் அதை வந்து எல்லா ஸ்டேஜ்லேயும் போய் பார்த்து உருவாக்குறவர் சங்கர். அந்த டெக்னீஷியன்ஸ் தான் மொத்த படமாக உருவாக்கி அதை பார்க்குற சூழல் வந்து தயாரிப்பாளருக்கு எப்பவுமே கொடுக்க மாட்டார். ஓகே. ஆரம்பத்துலேருந்தே அது ஒரு பழக்கம் அவருக்கு. ஏன்னா அவங்க பார்த்துட்டு ஒரு கரெக்ஷன் ஒன்று சொல்லுவாங்க, அப்புறம் இல்லை சார் கிளைமேக்ஸ் நல்லா இல்லை அதை மாற்றுங்கம்பாங்க. அப்போ அது மாற்றுனீங்கன்னா அப்புறம் அதனாலே கூட படம் ஓடாமல் போவோம். ஸோ இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது. தயாரிப்பாளருக்கு ஒரு கணக்கு இருக்கும், டைரக்டருக்கு ஒரு கணக்கு இருக்கும். இப்போ பாரதி கண்ணம்மான்னு ஒரு படம் சேரன் டைரக்ட் பண்ணது, அதில் வந்து கடைசியாக கிளைமேக்ஸை மாற்றுங்கன்ட்டார் ப்ரொடியூசர். இவர் முடியவே முடியாதுன்னு ஒரே ஃபைட்டு. கடைசியில் நான் தூக்கு மாட்டி தொங்கிடுவேன்ட்டாரன் சார். கிளைமாக்ஸை நீங்கள் மாற்றினீங்கன்னா தூக்கு மாட்டி தொங்கிடுவேன் அப்படின்னு கயிறோடு போய் நின்றார். அப்புறம் வேறு வழி இல்லாமல் நீங்கள் நினச்ச கிளைமாக்ஸே வையின்னு அந்த கிளைமாக்ஸ் தான் பெரிதும் பேசப்பட்டுச்சு. அந்த கிளைமாக்ஸுக்காக அந்த படம் ஓடிச்சு. ஸோ அப்போ வந்து டைரக்டர் ஒரு விஷயம் நினைப்பார், தயாரிப்பாளர் ஒரு விஷயம் நினைப்பார். அது எது சரிங்கிறத வந்து மக்கள் தான் தீர்மானிக்கணும். அந்த ஆரம்பத்திலே ஒரு ஆக்சிலேஷன் இருந்ததுன்னா சிக்கலாகும். ஓகே ஓகே. ஸோ அதனால் இவர் வந்து ஒரு நீண்ட காலமாக இதுதான் என் கொள்கைன்னு இருக்கார். இப்போ இந்தியன் 2 ஓடாமல் போனோடனே பல பேர் தில்ராஜிட்ட போய், ஏங்க என்னங்க படம் அங்கே பண்டலாகி போச்சு, நீங்கள் இத்தனை கோடியை இன்னும் அள்ளி இறச்சிக்கிட்டு இருக்கீங்க, கவனமாக இருங்க, படத்தை பாருங்கள், ஏதாவது கரெக்ஷன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு அவருக்கு டார்ச்சர் கொடுத்தோன்னா அவர் சங்கருக்கு டார்ச்சர் கொடுத்து படத்தை காமிங்கன்ட்டு. அதுக்கப்புறம் படத்தில் சில காட்சிகளை மட்டும் தயாரிப்பாளருக்கு முதல் முறையாக சங்கர் வந்து காமிச்சார். இந்த படத்தில் தான். ஓகே ஓகே ஓகே. கடந்த ஆண்டில் வந்து எவ்வளோ பேன் இண்டியா படங்கள் வந்து முயற்சியெல்லாம் எடுத்தாங்க. அது பேன் இண்டியாவாக இருந்ததா இல்லையா அப்படின்றது மக்கள் கருத்தில் நிறையா தெரிஞ்சது. பட் இப்போது அந்த புஷ்பா 2 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பொருளையத்தை கிளப்பிடுச்சு.
அது அதிக ஒரு டிக்கெட் விலையை அதிகமாக காரணத்தை காட்டியோ எப்படியோ, ஆனால் ரெக்கார்டில் வந்து இன்னைக்கு வந்து அதிக வசூலில் இந்த படம் தான். கட்டாயம். ஆமா. இதுவரையும் வேற எந்த படங்களும் எவ்வளோ முயற்சி பண்ண படங்கள் இது எடுக்கலை. ஸோ இதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமா, கிட்டத்தட்ட 1800 கோடி அந்த படம் வசூலாயிருக்கு. அது மிகப்பெரிய வசூல். பாகுபலி வசூலை எல்லாம் தாண்டியது. கேஜிஎஃப், பாகுபலி, இன்னும் என்னென்ன படங்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட படங்களோ எல்லா வசூலையும் தாண்டி இன்னைக்கு முன்னணியில் அந்த படம் நிற்கிது. இப்போ இன்னொரு வேலை ஒன்று பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னொரு 20 நிமிட காட்சிகளை சேர்த்துருக்காங்க. இப்போ இதை சேர்த்துட்டாங்கன்னா திரும்ப அந்த 20 நிமிடம் என்னன்னு பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் உள்ள வரும். ஆமாம் இல்லையா? இப்போ நம்ம அதை நினைக்கிறோமோ இல்லையோ, பட் ஹைதராபாத்தில் அதுக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும் இப்போ தெலுங்கு பீப்புள். ஓகே. அப்போ மீண்டும் ஒரு வசூலை வந்து எடுப்பதற்கான ஒரு முயற்சியை பண்ணுறாங்க. ஏற்கனவே ஆனால் திரையரங்க உரிமையாளர்கள் பல பேர் அது முணுமுணுத்தாங்க. இவ்வளோ லெங்க்த்தாக ஒரு படம் வந்ததுன்னா நாங்கள் எப்படி வந்து இன்டர்வல் விடுறது, ஒரு நாளைக்கு 5 காட்சி நடத்தணும்னு நினச்சாங்கன்னு வைங்களேன், 5 காட்சி பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஒரு குறையாக சொன்னாங்க. பட் படம் இன்னைக்கு ஓடி முடிச்சிடுச்சு. முடித்த பிறகு ஒரு 20 நிமிஷம்ங்கிறது ஓகே ஒரு நல்ல விஷயம் தான். கேள்வி கேட்குறாங்க, அஜித்தை வச்சு படம் பண்ணுவீங்களா? அதுக்கு அவர் சொன்ன பதில் தான். இதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது பேட்டியில் எனக்கு அஜித் சாரோட படம் பண்ண ஆசை இருக்குன்னா அவர் எங்கேயும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. படம் தோல்வி அடைந்தால் வந்து என்ன குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் அதே படம் வெற்றி அடைந்தால் என்ன விட்டுட்டு அந்த படத்தின் ஈடுபட்ட மற்ற டெக்னீஷியன்ஸை பாராட்டுறாங்க. இவ்வளோ நேரம் ரொம்ப சூப்பராக நமக்காக பேசியிருந்தாரு. இதுக்கப்புறம் 3ஆம் பகுதிக்கும் சில படங்களை பற்றி சொல்லியிருக்காரு. இது என்னென்ன படங்கள் அப்படின்றத 3ஆம் பகுதியில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க.